ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்ததாமே இந்த நாட்களிலே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் அவருடைய சிறகுக்குள்ளும் அவருடைய மறைவுக்குள்ளும் வைத்து அவர் பாதுகாப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாவை குறித்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்த இந்த நாவை குறித்து நான் உங்களோடு பேசுவதற்கு நான் ஆசைப்படுகிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே 5-6 சொல்கிறது, அப்படி என் நாவானது ஒரு சிறிய அவயவங்களாயிருந்தும், நாவு ரொம்ப சின்ன அவயங்கள், அது பெருமையானதை என்ன செய்கிறது, பேசுகிறது. சில நாவுகள் தாழ்மையானதை பேசுகிறது, சில நாவுகள் சாந்தமானதை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு ஒரு பெரிய காட்டை கூட கொளுத்தி விடுகிறது. காடுகளுக்கு சென்றால் ஒரு தீக்குச்சி இந்த காட்டை அழித்து விடும் என்று எழுதி வைத்திருப்பார்கள். ஒரு சிறிய நெருப்பு காட்டையே என்ன செய்து விடுகிறது, அழித்து விடுகிறது, மரங்களை எல்லாம் அழித்து விடுகிறது. அதுபோல நாவு ஒரு பயங்கரமான நெருப்பு. அது அநீதி நிறைந்தது உலகம். அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துகிறது. என்ன செய்கிறது? முழு சரீரத்தையும் கரைப்படுத்துவதற்கு இந்த நாவு முதலாவது இடம் கொடுக்கிறது, கரைப்படுத்தி விடுகிறது. ஆயில் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அன்பானவர்களே, அப்படி நாவு ஒரு சிறிய அவயவங்களாக இருந்தும் சில நாவு, இந்த நாவு பெருமையானதை பேசுகிறது. பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கூட கொளுத்தி விடுகிறது. அப்படித்தானே? கொளுத்தி விடுகிறது. அது நாவு என்ன சொல்றது? ஒரு நெருப்பு. அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களின் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி இந்த ஆயில் சக்கரத்தை எல்லாம் வாழ்க்கையை கெடுத்து நரக அக்கினிக்குள்ளே நம்மளை கொண்டு என்ன செய்கிறது, தள்ளுகிறதாக அந்த வேதத்தில் என்ன செய்ய முடியும், முதலாவது பார்க்க முடிகிறது. நாவு ஒன்றுதான். அதிலிருந்து வெளிப்படும் பேச்சுக்கள், வார்த்தைகள் பலவிதமாக இருக்கிறது. நாவு ஒன்றுதான். அதில் வெளிப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரியும். என்னென்ன பேசுகிறோம், எப்படி பேசுகிறோம். நல்ல வார்த்தைகளும் வருகிறது, கெட்ட வார்த்தைகளும் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளும் வருகிறது. மனுஷனை கலங்க வைக்கிறதும் கண்ணீர் வடிக்க வைக்கிறது வார்த்தையும் இந்த நாவிலிருந்து தான் என்ன செய்கிறது, வருகிறது. ஆனால் கனிகளினாலே மரத்தை அறிய முடியும். மரத்தினாலே கனிகளை அறியலாம், கனிகளினாலே மரத்தை அறியலாம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நாவை வைத்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, அவர்கள் பேசுகிற வார்த்தையை குறித்து என்ன செய்ய முடிகிறது, நாம் அறிந்து விடலாம். இவர்கள் இப்படிதான், இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் என்று சொல்லி நாம் என்ன அறிந்துவிட முடிகிறது. அதுபோல பேச்சினுடைய அடிப்படையை வைத்து எல்லாவற்றையும் ஒரு காரியத்தை இன்னைக்கு மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். அதனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், நீதிமொழிகளிலிருந்து சில வார்த்தைகள். நீதிமொழிகளிலிருந்து சில வார்த்தைகளை நான் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்பதாக அந்த யாக்கோபு 1ஆம் அதிகாரம் அந்த 19ஆம் சொல்லுகிறது, ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, பிரியமான சகோதரரே, சகோதரியே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும்
பேசுவதற்கு பொறுமையாயும் கோபிப்பதற்கு தாமதமாயிருங்க. எனக்கு பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கறதுக்கு ரொம்ப தீவிரப்படுங்க, ஆனா பேசுவதற்கு கொஞ்சம் பொறுமைப்படுங்க. கோபிப்பதற்கு தாமதப்படுங்க. உடனே செய்தால் பல ஆபத்துக்களையும் அழிவுகளையும் கொண்டு வருகிறது. 26ஆம் வசனம் சொல்கிறது, உங்களில் ஒருவன் தன்னுடைய நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான ஒரு வாசனம். உங்களுடைய ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து வைத்துக் கொண்டு தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று அவன் சொன்னான், அந்த தேவபக்தி ஒரு பிரயோஜனம் இல்லை, அது வீணாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளின் நாவு என்ன சொல்லுகிறது? கட்டுப்பாடு நீதிமொழிகளில் வருகிற சில வகை நாவுகள், சில வகை நாவுகளை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். ஒன்று கட்டுப்பாடு உள்ள நாவு, இன்னொன்று கரிசனை உள்ள நாவு, மூன்றாவது கபட்டு நாவு, நான்காவது கரிசனை அற்ற நாவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று கட்டுப்பாடு உள்ள நாவை குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். நம்முடைய நாவுக்கு கட்டுப்பாடு தேவை. தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கவனத்திற்கு, அதாவது ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நின்றால் பயணிகளின் கவனத்திற்கு என்று சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுப்பார்கள். பயணிகளின் கவனத்திற்கு என்று சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுப்பது போல இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளுடைய கவனத்திற்கு, தேவனுடைய பிள்ளைகளுடைய நாவுடைய கவனத்திற்கு என்று நான் கட்டுப்பாடு உள்ள நாவு. இந்த கட்டுப்பாடு உள்ள நாவு என்ன செய்யும்? இந்த நாவு பேசும் முன்னே அது யோசிக்கும், இதை பேசலாமா பேசக்கூடாதா என்று சொல்லி. இந்த கட்டுப்பாடு உள்ள நாவு என்ன செய்ய? சற்று யோசித்து தான் அது பேச ஆரம்பிக்கும், யோசித்து விட்டு பேச ஆரம்பிக்கும். இரண்டாவது, தேவையான நேரத்தில் தேவையான வார்த்தைகளை மாத்திரம் அது என்ன செய்யும்? இந்த நாவு பேசும். மூன்றாவது, மற்ற நேரங்களிலே இந்த நாவு எப்பொழுதும் அமைதலாயிருக்கும். அதனாலே இந்த நாவை குறித்து வேதத்திலே பார்த்தால் மத்தேயு 12:36 பேசும் வார்த்தைகள் யாவை குறித்து நம் நியாய தீர்ப்பு நாட்களிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை குறித்தும் நியாய தீர்ப்பு நாட்களிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது இருக்கிறது. யூதா 14-15 வசனத்திலே நாம் பேசுகிற கடின வார்த்தை நிமித்தம் நம்முடைய நியாய தீர்ப்பு நாட்களிலே நம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டி இருக்கிறது சொல்லி ஆண்டவர் அநேக முறையிலே புதிய ஏற்பாட்டின் பகுதியிலே கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாவுக்கு முதலாவது இந்த பேசும் முன்னே யோசிக்கும். இது நல்ல நாவு, இது கட்டுப்பாடு உள்ள நாவு. இது தேவையான நேரங்களிலே தேவையான வார்த்தைகளை மாத்திரம் அது பேசும். மற்ற நேரங்களிலே அது என்ன செய்யும்? அமைதலாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்க கேட்டோம். அன்பானவர்களே, இந்த நாவு நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சரீரத்துக்கு மிக 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 அவசியமா இருக்கிறது. இந்த நாவு மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நல்லதை பேசினால் இந்த சரீரத்துக்கு நன்மையாக இருக்கும், தீயதை பேசினால் இந்த சரீரத்துக்கு தீமையாகவே காணப்படும். அதனாலே ஆண்டவர் நம்மிடத்தில், உங்களிடத்தில், என்னிடத்தில் விரும்புகிற காரியம் என்ன? நல்ல காரியத்தை பேச வேண்டும். இந்த சாலமோன் ஞானி அவன் எழுதுகிறான் நீதிமொழிகளிலே, அந்த 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, 10ஆம் அதிகாரம் அந்த 19ஆம் வசனத்திலே சொல்கிறது, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்ல. சொற்களின் மிகுதி,
அதிகமாக பேச ஆரம்பித்தால் அது எப்படியாவது ஒரு பாவம், ஒரு அக்கிரமம், ஒரு அநியாயம் அதில் நுழைந்து விடுகிறதை இங்கே என்ன செய்கிறது? அந்த நீதிமொழிகளிலே அவர் சுட்டி காட்டுகிறதை நான் பார்க்க முடிகிறது. அந்த சொற்களினுடைய மிகுதி, வார்த்தைகளுடைய மிகுதி, அந்த நாவினுடைய மிகுதி, அது ஏதாவது ஒரு பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு என்ன செய்து விடுகிறது? பிழைத்து விடுகிறது. குறைத்து பேசினால் ஒருவேளை பாவங்கள் நெருங்குவதற்கு அது தூரமாக இருக்கலாம். மிகுதியாக பேசினால் அது என்ன நடக்கிறது? அது அந்த சொற்களின் மிகுதி பாவம் அதிகமாக ஆளுகை செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது 11ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் அந்த 12 அந்த 13 வசனத்தை படிக்கும் பொழுது, மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். மதிகெட்டவன் பிறரை அவமதிக்கிறான். புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாயை புத்திமான் தன்னுடைய வாயை அடக்கி கொண்டிருக்கிறான். அது ஞானவான், புத்திமான், நல்லவன். வார்த்தைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறான்? அடக்கி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க முடிகிறது. 13ஆம் வசனம், புறங்கூறி தெரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஆவியிலே உண்மை உள்ளவன் அவன் என்ன செய்கிறான்? காரியத்தை எல்லாம் அடக்கி அந்த வார்த்தைகளை அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் கட்டுப்பாடு உள்ள நாவு. இந்த கட்டுப்பாடு உள்ள நாவு பேசும்னே யோசிக்கும், தேவையானதை மாத்திரம் பேசும், மற்ற நேரங்களில் அமைதலாக இருக்கும். அது கணவனிடமோ, மனைவியிடமோ, பிள்ளைகளிடமோ, பெற்றோரிடத்திலுமோ அல்லது வேலை ஸ்தலத்திலேயோ எங்கானாலும் சரிதான், பேசும் முன்னே அது யோசிக்கும். இந்த வார்த்தைகளை பேசினால் நன்மை உண்டாகுமா? இந்த வார்த்தைகளை பேசினால் தீமை உண்டாகுமா என்று யோசிக்கும். பேசும் முன்னே யோசிக்கும். அன்பான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமை தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே பேசும் முன்னே நாம் யோசிக்கிறோமா? இந்த வார்த்தை பேசினால் என்னுடைய உள்ளம் வேதனைப்படுமா? அல்லது இந்த வார்த்தை பேசினால் ஏதாவது கலகம் உண்டாகுமா? இந்த வார்த்தை பேசினால் அருமையானவர்களே, இது எங்கேயா ஏதாவது வித்தியாசத்திலே அது பயனுள்ளதாய் காணப்படுமா என்று நீங்கள் யோசித்தது உண்டா? திடீரென்று ஒரு காரியத்தை அறிவதற்கு முன் பேசுகிறார்கள். பேசி இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சொல்வார்கள், ஒரு அடி அடிச்சா நான் பட்டுக்கிடுவேன், உன்னுடைய வாயிலிருந்து விழுந்த வார்த்தை அது என்னால் தாங்கவே முடியல, என்னால் பேச முடியல, ஆண்டோடைய பிள்ளைகள் எங்களுடைய முகத்தில் முழிக்க முடியல என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? 12ஆம் அதிகாரத்திலே நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் அந்த 16ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, மூடனுடைய கோபம் சீக்கிரமாய் வெளிப்படும், லட்சையை மூடுகிறவனோ அவன் விவேகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூடனுடைய கோபம் வெளிப்படும் பொழுது அவன் என்னத்தை பேசுகிறான், எதை பேசுகிறான் என்று சொல்லி தெரியவே தெரியாது, தாறுமாறாக பேசிவிடுகிறான். ஆனால் லட்சையை மூடுகிறவனோ விவேகி. அதாவது அந்த கோபத்தை சற்று அடக்கக்கூடியவன், வார்த்தைகளை அடக்கி ஆளக்கூடியவன் விவேகி என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விவேகியாக இருக்கிறோமா? அல்லது மூடனுடைய கோபத்தை போல அந்த மூடனுடைய கோபத்திலே நெஞ்சிலே கோபம் குடிகொண்டிருக்கும் என்று நாம் வேதத்தை பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, நம்முடைய மூடனா நம்முடைய வாழ்க்கை விவேகியா? இந்த மூடனிலே கர்த்தர் பிரியப்படுகிறது இல்லை. அந்த விவேகியினுடைய வார்த்தையை கர்த்தர் பிரியப்படுகிறார். அந்த வார்த்தை
ஆண்டவர் பிரியப்படுகிறார். அது மாத்திரமல்ல, அந்த 13ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட், அந்த நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்கிறது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான். எவ்வளவு அருமையாய் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது பாருங்கள். தன்னுடைய வாயை காக்கிறவன் நம்முடைய சரீரத்தினுடைய பிராணனையே அவன் என்ன செய்கிறான்? காக்கிறான். தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கமடைகிறான். வார்த்தையை என்ன செய்கிறான்? தன்னுடைய உதடுகளை விரிவாய் திறக்கிறவன், அதிகமாய் பேசுகிறவன் சில நேரத்தில் கலக்கம் அடைகிறான், கலங்கி நிற்கிறான். சில நேரத்தில் வெட்கப்படக்கூடிய சூழ்நிலை கூட வருகிறது, சூழ்நிலை வருகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாயை காக்கிறவன் நம்முடைய பிராணனை என்ன செய்கிறான்? காக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நம்முடைய ஜீவியத்திலே நம்முடைய வாயை காக்கிறோமா? நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்திலே 1 to 4 வரை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். அதாவது நம்முடைய வாயில மெதுவாய் பேசும் பொழுது, முகத்தை சிரித்த முகத்தோடு வைத்துவிட்டு மெதுவாக பேசும் பொழுது பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றி விடுகிறது. ஏதாவது நம்முடைய அந்த மெதுவாய் பேசுகிற வேளையிலே ஒருவன் உக்கிரத்தோடு கோபத்தோடு இருந்தாலும் இந்த மெதுவான இந்த வார்த்தை அவருடைய உக்கிரத்தை என்ன செய்து விடுகிறது? மாற்றி விடுகிறது. கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பி விடுகிறது. கடும் சொற்கள் கோபத்தை எழுப்பி விடுகிறது. நம்முடைய மெதுவாக பேசுகிறோமா அல்ல கடும் சொற்களோடு பேசுகிறோமா? கோபத்தை எழுப்புகிற வார்த்தை பேசுகிறோமா? அருமையானவர்களே, அந்த உக்கிரத்தை அடக்குகிற வார்த்தை பேசுகிறோமா? சற்று சிந்தித்துப்பார். நம்முடைய வார்த்தையினாலே எத்தனை குடும்பத்துக்குள் பிரச்சனை, நம்முடைய வார்த்தையினாலே கணவன் மனைவிக்குள்ளே எவ்வளவு பிரச்சனை, நம்முடைய வார்த்தையினாலே பிள்ளைகள் மத்தியிலே பெற்றோர்கள் மத்தியிலே எவ்வளவு பிரச்சனை. வார்த்தை வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளே, சில பிள்ளைகள் பெற்றோர்களை கேட்கிற கேள்விகள் தாங்க முடியாமல் வந்து அழுகிறதை நான் எத்தனையோ வார்த்தைகளை காதுகளால் கேட்டிருக்கிறேன். சில நேரத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை பேசுகிற வார்த்தையை, பாஸ்டர் என் அம்மா பேசுகிறது தாங்கவே முடியல பாஸ்டர், அவ்வளவு மோசமாக பேசுகிறார்கள், என் தகப்பன் அப்படி பேசுகிறார், என்னுடைய பிள்ளைகள் பேசுகிறார்கள் என்று சொல்லி வேதனைப்படுகிறார்கள். என்று சொன்னால் மெதுவான அந்த பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடு சொற்களோ கோபத்தை என்ன செய்கிறது? எழுப்பி விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே கடுமையாய் பேசி அல்லது கணவனையா மனைவியா பிள்ளைகளையா வேலை செலுத்தியா போல் அதிகாரி மத்தியிலே நீ கோபத்தை எழுப்புகிறாயா? நீ கோபத்தை எழுப்புகிறாயா? சற்று சிந்தித்துப்பார். 2ஆம் வசனம் சொல்கிறது, ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும். ஞானிகளுடைய நாவு அறிவை என்ன செய்கிறது? உபயோகப்படுத்துகிறது. மூடனுடைய வாயோ புத்தி இனத்தை கக்கிக் கொண்டிருக்கிறது. புத்தி இனத்தை அது கக்கிக் கொண்டிருக்கிறது. எவ்வளவு அருமையாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஞானிகளுடைய நாவு அறிவை உபயோகப்படுத்தும். அந்த அறிவை அந்த சரியான நேரத்தில் இந்த மனுஷன் இப்படி பேசினா அடங்குவான். அது ஞானியினுடைய நாவு என்ன செய்கிறது? உபயோகப்படுத்தும். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்தில் உள்ள இருந்து நல்லோரையும் தீயோரையும் அது என்ன செய்கிறது? நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கண்கள் நல்லோரை பார்க்கிறது, தீயோரை பார்க்கிறது, மெதுவாக பேசுகிறவர்களை பார்க்கிறது, கடு சொற்களாக பேசுகிறதை பார்க்கிறது, கடுமையாய் பேசுகிறவர்களை பார்க்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தாழ்மையாய் இருக்கக்கூடியவர்களை பார்க்கிறது. இந்த நாவு அது ஒரு நெருப்பு. அது மாத்திரமல்ல,
அங்கே சொல்லுகிற வார்த்தை என்ன? ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கி விடுகிறது. என்ன செய்து? ஆவியை நொறுக்கி விடுகிறது. அதாவது ஆரோக்கியமுள்ள நாவு நமக்கு ஒரு ஜீவ விருட்சத்தை கொண்டு வருகிறது, பலனை கொண்டு வருகிறது. அன்பானவர்களே, அந்த நாவின் மாறுபாடோ ஆவிகளை நொறுக்கி விடுகிறது. ஆனா 28ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, 28ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்வதற்கு யோசிக்கும். அந்த வார்த்தை யோசிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த கட்டுப்பாடு உள்ள நாவை கர்த்தர் விரும்புகிறார். அந்த நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்திலே 23ஆம் வசனம் சொல்கிறது. என்ன சொல்கிறது? ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊற்றும், அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும். கல்வியை கொடுக்கிறது. நம்முடைய வார்த்தைகள், ஞானியினுடைய வார்த்தை என்ன செய்த? அறிவை ஊட்டும். அவன் உதடுகள் மென்மேலும் கல்வியை வளர்த்து கொண்டிருக்கும், படிப்பை வளர்த்து கொண்டிருக்கும். அவன் ஒரு பெரிய ஞானவானாக மாறிவிடுகிறான், பெரிய ஞானம் உள்ளவனாக மாறிவிடுகிறான். 17ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், ஆதலால் விவாகம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. விவாகம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. 27ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது, அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குனிந்த மனம் உள்ளவன் வார்த்தை அடக்குகிறான். நம்முடைய வாழ்க்கையில் வார்த்தை அடக்குகிறோமா? இதான் கட்டுப்பாடு உள்ள நாவு. 28ஆம் வசனம் சொல்கிறது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானியாவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான். மூடனாக இருந்தா, பேசாம இருந்தா, இவன் ஞானவானப்பா சொல்லிடுவாங்க. ஆனால் என்னப்படும்? நான் தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எனப்படுவான். நம்முடைய வாழ்க்கையிலே உதடுகளை மூடுங்கள், உதடுகளை காத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 21:23 என்ன சொல்கிறது தெரியுமா? தன்னுடைய வாயை தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தையை பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே எழுதி வைத்திருக்கிறார். தன் வாயையும் தன்னுடைய நாவையும் காக்கிறவன் தன்னுடைய ஆத்மாவை இடுக்கண்களுக்கு அவன் விலக்கி காக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, 24ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது? 26ஆம் வசனம், செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இன்று நான் உங்களுடைய வார்த்தையில் முடிக்கிறேன். கட்டுப்பாடு உள்ள நாவு நமக்கு தேவை. இந்த நாவு பேசும் முன்னே யோசிக்கும், தேவையான நேரங்களிலே பேசும், மற்ற நேரங்களிலே அமைதலாக இருக்கும். நம்முடைய நாவு எப்படிப்பட்ட நாவு என்று நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி செபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாட்களிலே நாங்கள் ஒரு கட்டுப்பாடு உள்ள நாவை குறித்து, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு உள்ள நாவு தேவை என்று அறிந்து நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கட்டுப்பாடுள்ள நாவை எங்களுக்கு தந்து குடும்பத்திலே ஞானம் பெருக கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.